ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ 9ஆம் வகுப்பு இயல் 1ல பார்த்தீங்கன்னா இயல் 1ல பார்த்தீங்கன்னா, தமிழ் வீடு தூது அப்படிங்கிற நூல தான் பார்க்க போறோம். தமிழ் வீடு தூது அப்படிங்கிற சாப்டர்லேருந்து லைன் பை லைனா எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். "தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே புத்திக்குள்" அப்படின்னு குறிப்பிடப்படும் இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வீடு தூது. சொல்லும் பொருளும் அப்படின்னா, குறள் பள்ளு அப்படின்னா சிற்றெழுக்க வகைகள். மூன்றினம் துறை, தாழிசம், விருத்தம். சிந்தாமணி அப்படின்னா, சிதறாத மணி அல்லது சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிந்து அப்படிங்கிற ஒரு வகை இசைப்பாடல். திறமெல்லாம் அப்படின்னா, சிறப்பெல்லாம். முக்குணம் அப்படின்னு பார்த்தா, சமத்துவம், ராசசம், தாமசம். சமத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை. ராட்சசன் அப்படின்னா ப போர், தீவிரமான செயல். தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை. அ குறில், அகவல், தூங்கிசை, வண்ணம் முதலாக இடை, மெல்லிசை, வண்ணம் அப்படின்னா 200. ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை. குணங்கள் 10, நவரசம் 9, அழகு வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, வண்ணங்கள் 200, 2 கண்களைப் போல் 2, 2 பூக்களை வைத்து தொடுப்பது கண்ணி எனப்படும். தமிழில் 2, 2 அடிகளை எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி எனப்படும். 10 குணம் அப்படின்னா செறிவு, சமநிலை, அ தெளிவு, இன்பம், அ உலகிசை, உதாரணங்களாகும். அடுத்தது உயர்நெளி, பெருமை, காந்தம், வலி, சமாதி, அ ஸ் ஆகியவை 10 குணங்களாகும். அடுத்தது மனிதனால் உண்டாகும் வண்ணம் அப்படின்னா வெண்மை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. நா நாவின் சுவை 6, நாவின் சுவை 6. செவிக்கு உணவு அளிக்கும் சுவை 9 நவரசம். அடுத்து அம்மை என்னும் அழகு 8 வகைப்படும். அவை அம்மை, அழகு, தொன்மை, தோள், விருந்து, இளைப்பு, புலன், இடை. அடுத்து இலக்கண குறிப்புகள் அப்படின்னா, முத்திக்கனி அப்படின்னா உருவகம், முத்திக்கனி உருவகம், அ தெள்ளமுது பண்புத்தொகை, குற்றமிலா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், ஓர் எழுத்து ஒரு மொழி, செவிக்கு உணவாக அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை, சிந்தாமணி அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுப்பத உறுப்பிலக்கணங்கள் கொள்வார் கொள் பிளஸ் இவ் பிளஸ் ஆர். கொள் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்தா உணர் பிளஸ் இத்து, இந்து பிளஸ் இத்து பிளஸ் உணர் பகுதி, இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, பெயரெச்ச விகுதி. தூது என்பது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என வேறு பெயர் கொண்டது. அன்னம் முதலாக வண்டு ஈறாக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெம்பால் இயற்றப்பட்டது. தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூது நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. இது 262 கன்னிகளை கொண்டது. தமிழ் வீடு தூது. தமிழ் வீடு தூது நூலை 1930ல் முதலில் உ.வே.சா பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். அடுத்தது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் அப்படின்னு குறிப்பிடுவர். நூல் கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஓகே, இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த லெசன்ல சந்திப்போம்.